அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் விஎல் விமலா. உங்களை மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். This channel is all about listening and learning the language and getting motivated. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இதற்கு முந்தைய வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் 12 பணம் சம்பந்தப்பட்ட வர்ப் மற்றும் அதனுடைய பயன்பாட்டை பற்றியும் பார்த்தோம். படித்ததை எல்லாம் உங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பணம் சம்பந்தப்பட்ட 18 இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றும் அதனுடைய பாஸ்ட் டென்ஸுக்கான பயன்பாட்டுகளையும் கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க 18 இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்களை பார்க்கலாம். முதலாவது எக்ஸ்பிரஷன் பிரேக்கிங் தி பேங்க். அதற்கான அர்த்தம் எக்ஸாஸ்டிங் ஒன்ஸ் சேவிங்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். அதாவது ஒருவரின் சேமிப்பு அல்லது நிதி ஆதாரங்களை தீர்த்து விடுதல். அதாவது நம்ம சேமித்து வச்ச எல்லா பணத்தையும் ஒரே அடியாக செலவு செஞ்சிடுறது. அதற்கான எக்ஸாம்பிள், ஆரோன் bought a car that would serve long but wouldn't break the bank. அதாவது ஆரோன் ஒரு காரை வாங்கினார், அது நீண்ட காலம் சேவை செய்யும், ஆனால் சேமிப்பை தீர்த்து விடாது. இரண்டாவது எக்ஸ்பிரஷன் பிரிங் ஹோம் த பேக்கன். அதற்கான அர்த்தம் பிரிங்கிங் ஹோம் அன் ஏர்னிங் ஆர் மெட்டீரியல் சப்போர்ட். அதாவது வருமானம் அல்லது பொருள் ஆதரவை வீட்டிற்கு கொண்டு வருதல். அதற்கான எக்ஸாம்பிள், பிரிட்ஜெட் ஒர்க்ட் ஹார்ட் டு பிரிங் ஹோம் த பேக்கன். அதாவது பிரிட்ஜெட் பணத்தை வீட்டிற்கு கொண்டு வர கடினமாக உழைத்தார். மூன்றாவது எக்ஸ்பிரஷன் கேஷ் கவ். அதற்கான அர்த்தம் a product or a person who makes a lot of money for an organization. அதாவது ஒரு நிறுவனத்திற்கு நிறைய பணம் சம்பாதிக்கும் ஒரு தயாரிப்பு அல்லது ஒரு நபர். அதாவது ஏதாவது ஒரு ப்ராடக்டோ அல்லது ஒரு பர்சனோ ஒரு நிறுவனத்திற்கு அதிகபட்சமான வருவாயை ஈட்டி தராங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளையோ அல்லது அந்த பர்சனையோ நாம் கேஷ் கவ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள், a music recording company saw a popular singer as a cash cow. அதாவது ஒரு மியூசிக் ரெக்கார்டிங் நிறுவனம் ஒரு பிரபலமான பாடகரை பண பசுவாக பார்த்தது. நான்காவது எக்ஸ்பிரஷன் சீப் ஸ்கேட். அதற்கான அர்த்தம் a person who is stingy and doesn't like to spend money. அதாவது கஞ்சத்தனமான மற்றும் பணத்தை செலவழிக்க விரும்பாத ஒரு நபர். அவரைத்தான் நாம சீப் ஸ்கேட் அப்படின்னு சொல்றோம். அதற்கான எக்ஸாம்பிள், மிஸ்ஸஸ் ஹேவிஷாம் never bought a car for herself as she was a cheapskate. அதாவது திருமதி ஹேவிஷாம் ஒரு கஞ்சம் என்பதால் தனக்கென ஒரு கார் வாங்கவே இல்லை. இரண்டாவது எக்ஸ்பிரஷன் குக் த புக்ஸ். அதற்கான அர்த்தம் இட் இஸ் an action of a dishonest accountant who tries to falsify the information in accounting or financial records. அதாவது இது கணக்கியல் அல்லது நிதிப்பதிவுகளில் உள்ள தகவலை பொய்யாக்க முயற்சிக்கும் ஒரு நேர்மையற்ற கணக்காளரின் செயலாகும். அதாவது பொய்யான அக்கவுண்ட் எழுதுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அப்படி செஞ்சால் அதுக்கு பேர் குக் த புக்ஸ். அதற்கான எக்ஸாம்பிள், த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் dismissed ஷைனி as she was found to be cooking the books. அதாவது ஷைனி கணக்கு லெட்ஜரை பொய்யாக்கியதாக கண்டறியப்பட்டதால் இயக்குனர்கள் குழு அவரை பணி நீக்கம் செய்தது. அடுத்த எக்ஸ்பிரஷன் ஃபோக் ஓவர். அதற்கான அர்த்தம் சரண்டர் ஆர் ஹேண்ட் ஓவர் சம்மன் ஆர் சம்திங் லைக் மணி அன்வில்லிங்லி. அதாவது சரணடைதல் அல்லது யாரையாவது அல்லது பணம் போன்றவற்றை விருப்பம் இல்லாமல் ஒப்படை. அதற்கான எக்ஸாம்பிள், ஐ ஃபோக்ட் ஓவர் ₹200 for parking the car in the shopping mall. அதாவது ஷாப்பிங் மாலில்
காரை நிறுத்தினதற்கு 200 ரூபாய் விருப்பமில்லாமல் கொடுத்தேன். 7th expression flat broke. அதற்கான அர்த்தம் the status of a bankrupt and not having any money at all. அதாவது திவாலான நிலை மற்றும் பணம் எதுவும் இல்லாத நிலை. அதற்கான எக்ஸாம்பிள் I was flat broke that I couldn't afford to pay for my travel ticket also. எனது பயணச்சீட்டுக்கும் பணம் செலுத்த முடியாமல் திவாலாகி தவித்தேன். அடுத்த எக்ஸ்பிரஷன் go Dutch. அதற்கான அர்த்தம் while going to a movie or a restaurant as a group, each person paying for his or her own ticket, food, etc. அதாவது ஒரு திரைப்படம் அல்லது உணவகத்திற்கு குழுவாக செல்லும் பொழுது ஒவ்வொரு நபரும் அவரவர் டிக்கெட், உணவு போன்றவைகளுக்கு பணம் செலுத்துவது. அதற்கான எக்ஸாம்பிள் we went Dutch on dinner. அதாவது இரவு உணவு பில்லை பகிர்ந்து கொண்டோம். அடுத்த எக்ஸ்பிரஷன் கிரேவி ட்ரெயின். இது நம்ம அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய விஷயம். அதாவது a job in which a person receives excessive money with a minimal effort. அதாவது ஒரு நபர் குறைந்த முயற்சியில் அதிகப்படியான பணத்தை பெறும் வேலை. அதாவது கொஞ்சமாக வேலை செஞ்சு இல்லாட்டிக்கு வேலையே செய்யாமல் அதிகபட்சமான பணத்தை சம்பாதிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி வேலையை கிரேவி ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள் டாம் as a senior management employee traveled in a gravy train. அதாவது ஒரு மூத்த நிர்வாக ஊழியராக டாம் ஒரு குறைந்தபட்ச வேலைக்காக பெரும் தொகையை சம்பாதித்தார். அடுத்த எக்ஸ்பிரஷன் ஹைவே ராபரி. அதற்கான அர்த்தம் ஓவர் சார்ஜிங் ஃபார் திங்ஸ். அதாவது பொருட்களுக்கு அல்லது சில விஷயங்களுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பது. பொதுவாக நாம் இது என்ன பகற்கொள்ளையாக இருக்கே, வழிப்பறி கொள்ளையாக இருக்கே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதைத்தான் நாம் இங்கிலீஷில் ஹைவே ராபரி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள் they sold 1 kg onions for 100 rupees and that was a highway robbery. அதாவது 1 கிலோ வெங்காயத்தை 100 ரூபாய்க்கு விற்றனர். அது வழிப்பறி கொள்ளை. அடுத்த எக்ஸ்பிரஷன் looks or feels like a million bucks. அதாவது someone feels good or looks extremely beautiful and well dressed. அதாவது யாராவது ஒருவர் நன்றாக உணர்வது அல்லது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நன்றாக உடையணிந்தவராகவும் இருப்பது. பணம்னாலே பார்க்க அழகாக இருக்கும், சந்தோஷமாகவும் ஃபீல் ஆகும். அதுவும் லட்சக்கணக்கில்னா கேட்கவா வேணும்? அந்த மாதிரி யாராவது பார்க்க ரொம்ப அழகாவோ அல்லது சந்தோஷமாகவோ இருந்தால் அவங்கள நாம் இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். அதற்கான எக்ஸாம்பிள் ஜேன் லுக்ட் லைக் அ மில்லியன் பக்ஸ் இன் த ப்ரீவியஸ் நைட் பார்ட்டி. அதாவது முந்தைய இரவு விருந்தில் ஜேன் 1 மில்லியன் ரூபாயை போல இருந்தார். அடுத்த எக்ஸ்பிரஷன் மணி டாக்ஸ். இது நம்ம சராசரியாக எல்லா இடத்துலையும் பார்க்குற விஷயம். அதாவது மணி ஆக்டிங் ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். அதாவது பணம் ஒரு செல்வாக்கு செலுத்தும் காரணியாக செயல்படுவது. அதற்கான எக்ஸாம்பிள் the politician didn't bother about the public voting. After all, money talks. அதாவது பொதுமக்களின் வாக்குகளை பற்றி அரசியல்வாதி கவலைப்படவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக பணம் பேசுகிறது. அடுத்த எக்ஸ்பிரஷன் மணி டு பர்ன். அதாவது காசை கரியாக்குற அளவுக்கு பணம் இருக்கிறது அப்படின்னும் போது இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணலாம். அதற்கான அர்த்தம் இட் இஸ் யூஸ்ட் டு சே தட் சம்மன் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட்ஸ் இட் ஃபார் பையிங் ட்ரிஃப்லிங் திங். அதாவது ஒருவரிடம் நிறைய பணம் இருப்பதையும்
அதை அற்பமான பொருட்களை வாங்குவதற்காக வீணாக்குவதையும் பற்றி சொல்வது. அதற்கான எக்ஸாம்பிள், மிஸ்டர் பென்னட் bought a toy car priced 90,000 rupees to gift his baby girl. He has got money to burn. அதாவது, திரு பென்னட் தனது பெண் குழந்தைக்காக 90,000 ரூபாய் விலையில் பொம்மை கார் ஒன்றை வாங்கினார். அவரிடம் எரிக்கும் அளவிற்கு பணம் உள்ளது. அடுத்த எக்ஸ்பிரஷன் நெஸ்ட் எக். அதாவது, நம்ம ஊர்ல எல்லாம் குருவி சேர்க்குறாப்பில் சேர்த்த பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் நெஸ்ட் எக் அப்படின்னு சொல்கிறது. அதற்கான அர்த்தம், இட் இஸ் அ சேவ்டு மணி ஃபார் அ ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர் ஃபார் அ ரிட்டையர்மெண்ட். அதாவது, இது ஒரு சிறப்பு சந்தர்ப்பத்திற்காக அல்லது ஓய்வுக்காக சேமிக்கப்படும் பணம். அதற்கான எக்ஸாம்பிள், சூரஜ் சேவ்ட் மணி ஃபார் many years to have a nice nest egg for his peaceful retired life. அதாவது, சூரஜ் தனது அமைதியான ஓய்வு வாழ்க்கைக்காக ஒரு நல்ல சேமிப்பு தொகையை அடைவதற்காக பல ஆண்டுகளாக பணத்தை சேமித்தார். அடுத்த எக்ஸ்பிரஷன் பிக் அப் த டேப். அதற்கான அர்த்தம், டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேயிங் த பில்ஸ். அதாவது, பில்களை செலுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. பொதுவாக நம்ம போய் சாப்பிடும் போது நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் இல்லைங்களா, அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அதற்கான எக்ஸாம்பிள், வில்லியம்ஸ் பிக்ட் அப் த டேப் ஃபார் லஞ்ச். மதிய உணவுக்கான கட்டணத்தை செலுத்தும் பொறுப்பை வில்லியம்ஸ் ஏற்றுக்கொண்டார். அடுத்த எக்ஸ்பிரஷன் குவிக் பக். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிரஷன், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது, மணி ஏர்ன்ட் குவிக்லி இன் a short span of time. அதாவது, குறுகிய காலத்தில் சம்பாதித்த பணம், சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கு குவிக் பக் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸாம்பிள், we made a quick buck by selling the water. அதாவது, தண்ணீரை விற்று விரைவாக பணம் சம்பாதித்தோம். அடுத்த எக்ஸ்பிரஷன் சேவ் ஃபார் அ ரெய்னி டே. அதாவது, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்காக நம்ம பணத்தை சேர்த்து வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு சேவ் ஃபார் அ ரெய்னி டே அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான அர்த்தம், சேவிங் த மணி ஃபார் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அ எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அதாவது, எதிர்பாராத அல்லது அவசர கால சூழ்நிலைக்காக பணத்தை சேமிப்பது. அதற்கான எக்ஸாம்பிள், அலெக்ஸ் ஆல்வேஸ் சேவ்ட் ஹிஸ் போனஸ் மணி ஃபார் அ ரெய்னி டே. அதாவது, அலெக்ஸ் எப்பொழுதும் தனது போனஸ் பணத்தை அவசர கால சூழ்நிலைக்காக சேமித்து வந்தார். கடைசி எக்ஸ்பிரஷன் டைட்டன் யுவர் பெல்ட். அதாவது, கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அர்த்தத்தில் இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணலாம். அதற்கான அர்த்தம், ஸ்பெண்ட் less money than usual as you have less money available. அதாவது, உங்களிடம் குறைவான பணம் இருப்பதால் வழக்கத்தை விட குறைவான பணத்தை செலவிடுங்கள். அதற்கான எக்ஸாம்பிள், லாரா tightened her belt as she had lost her job. அதாவது, லாரா தனது வேலையை இழந்ததால் தனது செலவினங்களை கட்டுப்படுத்தினார். நாம் படித்தது எல்லாம் சரியாக புரிஞ்சிருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் செக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர்ஸை காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸை பார்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஆவலுடன் காத்திருப்போம். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மென்ஷன் வெதர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். அதாவது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் சரியா தவறா என்று குறிப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சன்னி chose acting career to make a quick buck. Second statement, Kevin tightened his belt to spend money exceedingly. Third statement, cake is a cash cow
of all the bakeries during the Christmas season. Fourth statement, Celine picked up the tab to avoid paying for the dinner. The fifth statement, it is always better to go Dutch when we are going for a movie as a big group. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஆங்கிலத்தில் பேசி போட்டிருப்போம், அதையும் பாருங்க. உங்களுடைய லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் உணவு மற்றும் பணம் சார்ந்த வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய டாபிக் ஏதாவது சஜஸ்ட் பண்ண விரும்பினீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக், ஷேர், காமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.